Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னியோட நம்ம இந்த கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம டே 30ல வந்து நிக்கிறோங்க. நான் உங்களுக்கு டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா? நான் என்னென்னலாம் ஈஸியாக கற்றுக்கிட்டேனோ அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான வேலை சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அந்த 30 days கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா டே 1லேருந்து டே 29 வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேனோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு டேலையும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் சொல்லிட்டு நம்ம ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், டே 1ல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பி வேர்பை நம்ம கற்றுக்கிட்டோம். நல்லா புரிஞ்சிருச்சா? ஏன்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 3 lakhs பேர்கிட்ட இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருக்காங்க. நீங்களும் பி வேர்ப்ஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நான் ஒரு மருத்துவராக சொல்லுங்க பார்க்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். எல்லாருமே என் கூட சேர்ந்து பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் தான் நான் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இருந்தேன். ஓகே, எல்லாரும் சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? ஆன்சர் தெரியுது அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். ஐ வாஸ் அ டாக்டர். ஐ வாஸ் அ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். ப்ரெசண்ட்டில் இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் எ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். இப்போ நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். இருப்பேன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர். அடுத்த வருஷமோ அடுத்த 2 வருஷம் கழிச்சோ நான் ஒரு டாக்டராக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி எ டாக்டர். சொல்லுங்க பார்க்கும். ஐ வில் பி எ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? பி வெப்ஸோட கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுவே ஹீ ஷீ இட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் பேசும்போது எப்படி பேசணும்? ஹீஸ், ஷீஸ், இட் இஸ், தே, வி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆர் அப்படின்னு பேசணும். தே ஆர், வி ஆர், யூ ஆர். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்லேயே நான் உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? என் கூட சேர்ந்து பேசுங்க. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் நான் ஒரு டீச்சர்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்க்கும். ஐ எம் ஏ டீச்சர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு டீச்சராக இருந்தேன். இப்போ இல்லை, இப்போ எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நான் முன்னாடி இந்த ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக இருந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கும். இந்த இருக்கு அந்த சொல்லுங்க. ஐ வாஸ் அ டீச்சர். வாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போது வாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ வாஸ் அ டீச்சர். இப்போ ஃப்யூச்சரில் நான் ஒரு டீச்சராக இருப்பேன் அப்படின்னா அப்படி சொல்லலாம். ஐ வில் பி எ டீச்சர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பாருங்கள், டே 2ல் நம்ம என்ன பார்த்தோம்? சொல்லுங்க பார்க்கும். டே 2ல் ஹாவ் வெர்ப்ஸ் நம்ம பார்த்தோம். ஹாவ், ஹேஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, சென்டென்ஸ் பாருங்கள். அவளிடம் ஒரு கார் இருக்கிறது. இப்போ அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள் அல்லது அவட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் அப்படியே வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஷீ, வாய் திறந்து பேசுங்க. ஷீ ஹேஸ் அ கார். தட்ஸ் ஆல். ஷீ ஹேஸ் அ கார். அவட்ட ஒரு கார் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஒரு பைக் இருக்குது அல்லது நான் ஒரு பைக் வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ பைக். புரிஞ்சா? இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஷீ, ஹீ, இட், இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் தான் பயன்படுத்தணும். ஹாவ் பயன்படுத்தக்கூடாது.
அதே மாதிரி ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது ஹாவ் verb தான் பயன்படுத்தணும். ஹாவ் தான் பேசணும். ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் அ பைக், ஐ ஹாவ் அ பைசைக்கிள், ஐ ஹாவ் அ புக், ஐ ஹாவ் அ பென். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு ஹாவ் வேர்ப்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சா? இந்த ஹாவை நம்ம பாஸ்டில் பேசுகிறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, இப்போ இருக்கா அப்படின்னா இப்போ இல்லை. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார் வச்சுருந்தேன், என்கிட்ட ஒரு கார் இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. ஹேட், ஐ ஹேட் அ கார், ஐ ஹேட் அ பைக், ஹி ஹேட் அ பஸ், அவன்கிட்ட ஒரு பஸ் இருந்துச்சு. புரிஞ்சா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கு டே 1 டே 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 3ல என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டூ, டூனா இக்கு, ஃபார்னா காக, வித்னா உடன், ஃப்ரம்னா இருந்து, அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான 5 வேர்ட்ஸை வச்சு நிறைய குட்டி குட்டி சென்டென்ஸை நம்ம பேசணும். இப்போ அந்த 5 வேர்ட்லேருந்து ஒரு சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் அவர்களுடன் வந்தேன். பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு செயலை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். நான் அவங்க கூட வந்தேன், நான் போன வாரம் அவங்க கூட வந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் காமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, நான் அவர்களுடன் வந்தேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் எழுதணும். சப்ஜெக்ட்னா நான், அதுக்கப்புறம் வேர்ப் எழுதணும். வந்தேன் வரதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். ஐ கம் அப்படின்னு பேசக்கூடாது இந்த இடத்துல. ஐ கம் அப்படின்னா நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வந்தேன் அப்படின்னா அந்த கம் பாஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கேம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. நான் இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வருகிறேன் செயல் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கி. நான் வந்தேன், அதாவது வர்ற ஒரு செயல் கடந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா வந்தேன் முடிஞ்சு. கம் அப்படின்னா வருகிறேன், கேம் அப்படின்னா வந்தேன். அந்த வேர்ப் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கு அப்படியே மாறிடும். ஐ கேம், நான் வந்தேன். இன்னொரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. அவர்களுடன் வந்தேன். இந்த அவர்களுடன் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு தான் நம்ம இந்த 5லிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பேசணும். புரிஞ்சாங்க? அவர்களுடன். உடன் அப்படின்னா இங்கிலீஷில் வித் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? உடன், வித். அவர்களுடன் அப்படின்னா வித் தம். தம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம். அவர்களுடன், வித் தம். ஐ கேம் with them. எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. I came with them. I came with them. நான் அவர்களுடன் வந்தேன். இப்போ நான் நேற்று அவங்க கூட வந்தேன் அப்படின்னா I came with them yesterday. That's all. இதுவே போன வாரம் வந்தேன் அப்படின்னா லாஸ்ட் வீக். போன மாதம்னா லாஸ்ட் மந்த். போன வருஷம் அப்படின்னா லாஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சா? இந்த 5 வேர்டு இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸாக இங்கிலீஷில் பேசலாம். நிறைய வீடியோஸ் இதை வச்சு நம்ம போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டே 4ல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கேன், cannot. இதை வச்சு நம்ம எப்படிலாம் சென்டென்ஸ் பேசலாம் சொல்லி தான் பார்த்தோம். இங்கே பாருங்களேன். உன்னால் நீந்த முடியுமா? நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஒரு கேள்வியெலாம் கேட்போம் பார்த்தீங்களா? உன்னால் நீந்தக்கூடிய எபிலிட்டி உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கோம். உன்னால் நீந்த முடியுமா? உன்னால் படிக்க முடியுமா? உன்னால் வேகமாக ஓட முடியுமா? உன்னால் நடனம் ஆட முடியுமா? புரிஞ்சாங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் இந்த 2 சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். தட்ஸ் ஆல். இங்கே நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? உன்னால் நீந்த முடியுமா? முடியுமா பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். பாசிட்டிவாக நம்ம கேள்வி கேட்கும்போது எதை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. டூ, டிட், டஸ், இதை வச்சு நம்ம கேள்வி கேட்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் பாஸ்டில் போயிடும். ஆனால் இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தங்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குதான் நம்ம கேள்வி கேட்குறோம். நீச்சல் அடிக்கிற எபிலிட்டி உன்ட்ட இருக்குதா? உன்னால் முடியுமான்னு கேட்டிருக்கோம்.
அப்போனா நம்ம கேன் வச்சு தான் கேட்கணும். கேன் யூ ஸ்விம்? கேன் யூ ஸ்விம்? உன்னால் நீந்த முடியுமா? நிறைய பேர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்விம். இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டதை நான் பார்த்துருக்கேன். அப்படி கேட்கக்கூடாதுங்க. யூ கேன் ஸ்விம் அப்படின்னா உன்னால் நீந்த முடியும். யூ கேன் ஸ்விம், உன்னால் நீந்த முடியும். இங்கே நம்ம எப்படி கேட்டிருக்கோம்னா கேள்வியாக கேட்டிருக்கோம், உன்னால் நீந்த முடியுமா? அப்போனா இந்த கேன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். கேன் யூ ஸ்விம்? கேன் யூ ஸ்டடி வெல்? கேன் யூ ஈட் வெல்? கேன் யூ கோ தேர்? புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நம்ம இதை நெகட்டிவான எப்படி கேட்கலாம்? உன்னால் நீந்த முடியாதா? உனக்கு நீச்சல் அடிக்கிற எபிலிட்டி இல்லையா? உன்னால் நீந்த முடியாதா? எப்படி கேட்கலாம்? cannot you swim? cannot நம்ம can't அப்படின்னு சொல்லலாம். can't you swim? உன்னால் நீந்த முடியாதா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம டே 3 டே 4ல் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம டே 5 அண்ட் டே 6 நம்ம பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 5ல் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா திஸ், தேட், தீஸ், தோஸ் இந்த 4 வேர்டை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். திஸ் அப்படின்னா இது, இந்த அப்படின்னு அர்த்தம். தேட் அப்படின்னா அது, அந்த அப்படின்னு அர்த்தம். தீஸ் அப்படின்னா இவைகள், இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. தோஸ் அப்படின்னா அவைகள், அதெல்லாம். இப்போ இங்கே கவனிங்க, இது என்னுடைய வீடு. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்க இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா இதில் இருந்தாவது காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. இது என்னுடைய வீடு அப்படின்னா திஸ் இஸ் மை ஹவுஸ், தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறீங்க அந்த வெள்ளை கலரில் ஒரு வீடு இருக்குல்ல அது என்னுடைய வீடு, அது எங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? திஸ்க்கு பதிலாக தேட்ன்னு போடுங்க. தேட் இஸ் மை ஹவுஸ், தேட் இஸ் மை ஹவுஸ், அது என்னுடைய வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக டே 5ல் சொல்லி கொடுத்துருக்கேன். கோன் செக் இட், நீங்கள் மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டே 6ல் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோனவுன். இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை, அந்த சப்ஜெக்ட் எப்படிலாம் மாறுது, ஐ, மீ, மைன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் எப்படிலாம் மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கிட்டோம். நீங்கள் அதை டே 6ல் போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நோட்டு கூட போட்டு தனியாக 30 days கிளாஸ் தான் நீங்கள் இப்போ இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. புரிஞ்சாங்க? ஓகே, இந்த புத்தகம் என்னுடையது, இந்த புத்தகம் என்னுடையது. சொல்லுங்க பார்க்கும். திஸ் புக் இஸ் மைன். நல்லா கவனிங்க, இது என்னுடைய வீடு அப்படின்னா திஸ் இஸ் மை ஹவுஸ். இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னா திஸ் புக் இஸ் மைன், என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே என்னுடைய அப்படின்னு வருது. என்னுடைய அப்படின்னா மை அப்படின்னு அர்த்தம். என்னுடையது அப்படின்னு வரும்போது மைன் அப்படின்னு பேசணும். திஸ் புக் இஸ் மைன், திஸ் பென் இஸ் மைன், திஸ் ஃபோன் இஸ் மைன், திஸ் ஹவுஸ் இஸ் மைன். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோனவுனில் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் மறக்காமல் டே 6ல் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 7ல் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ இந்த சென்டென்ஸை நான் எப்படி சொல்கிறேன், நான் என் ஃப்ரெண்டோட நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே கவனிங்க, ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸை நம்ம பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ தான் சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த சப்ஜெக்டில் மொத்தமாக 7 மட்டும்தான் இருக்குது. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். அதுக்கப்புறம் நம்ம நேம்ஸ், நம்மளுடைய எல்லாருடைய நேம்ஸ் இதுக்குள்ளே வந்துடும். இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுது, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க என்ன செயலை செய்கிறாங்களோ அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்ட், அதாவது நான் என்ன செயலை செய்கிறேன், செயல்னா ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். பிளேங்கிறது நான் ஒரு ஆக்ஷனை செய்கிறேன் பார்த்தீங்களா, இதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப். ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னா ஆம், இதை தான் நாம் ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்ஸிலரி வேர்ப்னா என்னென்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான் நமக்கு காமிச்சு கொடுக்கும். இதோட முக்கியமான வேலையே இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குதா, பாஸ்டில் இருக்குதா, அல்லது பாஸ்டில் தொடர்ச்சியாக நடக்குதா, அல்லது ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குதா, அல்லது ஃப்யூச்சரில் நடக்குதா, அல்லது ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக நடக்க போகுதா, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தீர்மானிக்கிறது இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான். ஆக்ஸிலரி வேர்பில் நிறைய இருக்குங்க. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஸிலரி வேர்பை தனித்தனியாக நான் வீடியோ பண்ண தயாராக இருக்கேன். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் அதை கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்காக செய்வேங்க. நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன். நான் என்னென்னலாம் இங்கிலீஷில் எவ்வளோ ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சா? சப்ஜெக்ட், வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப், இதை தான் நம்ம டே 7 கற்றுக்கிட்டோம். ஓகே, டே 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 8 நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 12 டென்சஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? ஓகேங்க. இப்போ 12 டென்சஸோட நேம்ஸ் மட்டும் நம்ம இப்போ சொல்லலாமா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. 12 டென்சஸோட நேம்ஸ், வாயை திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஆரம்பிங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் 3 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து 3 சொல்லுங்கள் பார்க்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். 3 முடிஞ்சு. ஓகே, அடுத்து 3 சொல்லுங்கள் பார்க்கும். வாயை திறந்து பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். 3 முடிஞ்சு. ஆக மொத்தம் 9 டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இருக்கிற 3 டென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கும். இது நம்ம பெரும்பாலும் அந்தளவுக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டோட்டல் 12 டென்சஸ். தட்ஸ் ஆல். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நம்ம டே 7 டே 8 என்ன கற்றுக்கிட்டோம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 9, 10, 11 என்ன பார்த்தோம் அப்படின்னா 9ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், 10ல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், 11ல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் உங்களுக்கு இந்த 12 டென்சஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு வேர்பை வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் காமெண்ட்டில் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் விளையாடுகிறான். இப்போ விளையாடுற ஒரு செயலை செய்கிறான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆன்சர் பண்ணுங்க. சப்ஜெக்டை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சப்ஜெக்ட்னா அவன், அவன்னா ஹீ, அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். வேர்ப்னா ப்ளே. விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ப்ளே. ஹீ ப்ளே. கரெக்டாங்க இந்த சென்டென்ஸ். சூப்பர். தப்பு. எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே ப்ளே அப்படிங்கிற வேர்பு கூட எஸ் அப்படிங்கிற சின்ன லெட்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா சப்ஜெக்டை எழுதிட்டு வேர்பை அப்படியே எழுதணும். ஆனால் ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
verb கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் இந்த 3 லெட்டரில் ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். he plays அவன் விளையாடுகிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம டே 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டே 10ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் விளையாடினான். நேத்தோ முந்தானத்தோ அந்த செயல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு செயலை இப்போ நம்ம பேசுகிறோம். அவன் விளையாடினான். ஆன்சர் பண்ணுங்க. அவன் விளையாடினான். he played அவன் விளையாடினான். பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா played. ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன ate. புரிஞ்சாங்க? நீங்கள் ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. V1 V2 V3ன்னு சொல்லுவோம். ப்ளே, பிளேட், பிளேட், ஈட், ஏட், ஈடன். புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நல்லா கற்றுக்கிட்டோம். 3வது பாருங்கள், அதாவது டே 11ல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அவன் விளையாடுவான். ஃப்யூச்சரில் விளையாடுற ஒரு செயலை செய்வான்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? வாயை திறந்து பேசுங்க. he will play. இப்போ அவன் நாளைக்கு விளையாடுவான் அப்படின்னா he will play tomorrow. புரிஞ்சா? நாளைக்கு நம்ம ஒரு செயலை செய்வோம், அதாவது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்வோம் அப்படின்னா சப்ஜெக்டை போடுங்க. அது எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் will அப்படிங்கிற ஆக்ஸலரி verb தான் பேசணும். I will, he will, she will, it will, they will, you will. புரிஞ்சா? I will play tomorrow, he will play tomorrow, she will play tomorrow, they will play tomorrow. இப்போ நம்ம சிம்பிளில் இருக்கிற ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 டென்ஸை ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு வேர்பை வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த 3 டென்ஸை நம்ம பார்க்கலாமா? டே 12, 13, 14ல் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பார்த்தோம். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். டே 12ல் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பார்த்தோம். அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். இப்போ விளையாடுற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக ஒரு செயலை செய்கிறான். இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? எல்லாரும் வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்க. he is playing. இதில் சப்ஜெக்ட் அப்படின்னா he, verb அப்படின்னா play, is அப்படிங்கிறது ஆக்ஸலரி verb. ஆக்ஸலரி verb என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இந்த ஆக்ஸலரி verb தான். புரிஞ்சா? இஸ் அப்படிங்கிறது ஆக்ஸலரி verb. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் விளையாடி கொண்டு இருந்தான். கடந்த காலத்தில் விளையாடுற ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தான்னு சொல்லியிருக்கோம். போன வாரம் அவள் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த செயல் பாஸ்ட்லேயே ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும். ஆனால் அந்த செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்திருக்கு. எப்படி பேசலாம் சொல்லுங்கள் பார்க்கும். ஆன்சர் தெரியுதுன்னா வாய் திறந்து பேசுங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், பேசி பழகணும். he was playing. he தான் சப்ஜெக்ட், play அப்படிங்கிறது verb, ing அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அந்த செயல் இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ing நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். was அப்படிங்கிறது ஆக்ஸலரி verb. அகைன் நான் சொல்கிறேன், ஆக்ஸலரி வெர்ப்னா அந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறது தான் ஆக்ஸலரி வெர்ப் இருக்குது. இங்கே வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்ப் எதை காமிக்குது அப்படின்னா பாஸ்ட். பாஸ்ட் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். பிளேயிங் அப்படிங்கிறது தொடர்ச்சி அந்த செயல் நடந்திருக்குன்னு காமிச்சிருக்கு. ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஹி வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருந்தான். ஓகே, டே 14 பாருங்க, அவன் விளையாடி கொண்டு இருப்பான். பாருங்க, இருப்பான். ஃப்யூச்சரில் விளையாடுற ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போது என்னோடய ஃப்ரெண்டு நாளைக்கு ஊருக்கு வரோம். அவனோட ட்ராவலோட டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இருக்குங்க. சென்னையிலேருந்து இங்கே எங்கள் ஊர் சாத்தூருக்கு வருது ஒரு 8 மணி நேரம்னு வச்சுக்கோங்க.
நான் சொல்கிறேன் அவன் நாளைக்கு சென்னையிலேருந்து வந்து கொண்டு இருப்பான். அப்போது ட்ராவல் பண்ணுற ஒரு செயலை தொடர்ச்சியாக 8 மணி நேரம் செய்து கொண்டிருப்பான்னு நான் சொல்ல வந்திருக்கேன். புரிஞ்சாங்க? இது பேசிக்கான கான்செப்ட் தான். ஓகே, அவன் விளையாடி கொண்டு இருப்பான். ஆன்சர் பண்ணுங்க. he will be playing. ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க, இப்போ நம்ம கண்டினியூஸ் டென்ஸை நல்லா கற்றுக்கிட்டோம். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 15, 16, 17ல் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பார்க்கலாம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. டே 15ல் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்கலாங்க. அவன் விளையாடி இருக்கிறான். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி தான் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் விளையாடுற ஒரு செயலை செய்து முடிச்சிருக்கிறான். அதாவது விளையாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாஸ்ட்லேயே நம்ம ஒரு செயலை செஞ்சுருந்தாலும் அந்த செயலை நம்ம அப்படியே ப்ரெசண்ட்டில் வந்து லிங்க் பண்ணுறோம். பார்த்தீங்களா? விளையாடி இருக்கிறான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வந்து இருக்கிறேன். ஆனால் இது முடிஞ்சானா முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? நீ பிரியாணி சாப்பிட்ருக்கேன்னு கேட்பாங்க. நான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு. ஆனால் நான் இதை எப்படி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, சாப்பிட்டு இருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், வந்து இருக்கிறான். புரிஞ்சா? நீங்கள் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டே 15ல் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பேசுங்க. அவன் விளையாடி இருக்கிறான். எப்படி பேசலாம்? he, ஆன்சர் பண்ணுங்க. he has played. he has played. அவன் விளையாடி இருக்கிறான். எப்பயுமே வேர்பை வந்து பார்த்தீங்கன்னா V3ல் இருக்கிற வேர்பை தான் இங்கே பேசணும். eat, ate, eaten. இப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஈட்டன். புரிஞ்சா? ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துங்க. ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். டே 16ல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பார்க்கலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் விளையாடி இருந்தான். விளையாடி இருந்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். விளையாடினான் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். விளையாடி இருந்தான். ஓகே, எப்படி பேசலாம் அப்படின்னா he had played. he had played. அவன் விளையாடி இருந்தான். ஓகே, இப்போ நம்ம டே 17ல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பார்க்கலாங்க. அவன் விளையாடி இருப்பான். நாளைக்கெல்லாம் நேரத்தில் விளையாடி இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்லுவேன், நாளைக்கெல்லாம் நேரத்துக்கு ஊருக்கு வந்திருப்பேன். வருவேன் அப்படின்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வந்துடும். வந்து இருப்பேன், போயிருப்பார்கள், சாப்பிட்டு இருப்பான், இப்படி பேசுகிறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். அவன் விளையாடி இருப்பான். நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா V3ல் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்லேயே இருக்கக்கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே இருக்கக்கூடாது. V3ல் தான் இருக்கணும். புரிஞ்சா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. he, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? he will have played. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 18, 19, 20ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோமா அப்படின்னா நிறைய இடங்களில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்களேன். அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான். அதாவது ஒரு செயல் பாஸ்டில் ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெசண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த செயல் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இங்கே நம்ம பர்டிகுலராக அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, காலையில் இருந்து அந்த டைமை மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போனா நம்ம இந்த டென்ஸில் தான் பேசணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து இப்போயும்
தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசலாம். அந்த இடத்துல நம்ம டைமை மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் இங்கே நம்ம டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம், காலையிலேருந்து அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறதுனால இந்த டென்ஸில் தான் நம்ம பேசணும். எப்படி பேசலாம்? அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான். ஹி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். He has been playing. எப்போ இருந்து? காலையில் இருந்து. காலையில் இருந்து அப்படின்னா since morning அப்படின்னு பேசணும். இங்கே நீங்கள் he has been playing morning அப்படின்னு பேசக்கூடாது. he has been playing since morning. காலையில் இருந்து. since morning காலையில் இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருந்தான். இப்போ நைட்டு ஒரு 10 மணி ஆச்சுங்க. அவன் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரம் விளையாடி கொண்டே இருந்தான்னு சொல்ல வந்திருக்கும். பாஸ்டில் ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செயல் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதை நம்ம டைமை வச்சு மென்ஷன் பண்ணுறோம்ல, காலையில் இருந்து விளையாடி கொண்டே இருந்தான். புரிஞ்சாங்க? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். He had been playing. காலையில் இருந்துனா since morning. That's all. அவ்வளோதான். எல்லாரும் வாயத்தை வந்து பேசுங்க. He had been playing since morning. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த வருடமானால் அவன் 5 வருடம் விளையாடி கொண்டே இருப்பான். இது ஒரு கேமில் சேர்ந்துருக்கான். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா அவன் 5 வருஷமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பான். பாஸ்ட்லேயோ ப்ரெசண்ட்லேயோ ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்து அது ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நடக்குது. அதே மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அந்த டைமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா எப்படி பேசலாம்? அடுத்த வருடமானால் இதை நம்ம பை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாங்க. பை அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஆனால் பை நெக்ஸ்ட் இயர். இப்போ பேசுங்க பார்க்கும். He will have been playing for 5 years. புரிஞ்சாங்க? ஏன் நம்ம ஃபார் பயன்படுத்தியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு இங்கே இல்லை, அந்த டியூரேஷன் இருக்குது 5 வருஷம் அப்படின்ட்டு. 5 வருஷம் அப்படிங்கிற டியூரேஷன் நம்ம பேசும்போது ஃபார் பயன்படுத்தணும். அதுவே நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் சின்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 21 என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸ்குள்ளே கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்குது, அதை தான் நம்ம பார்த்தோம். உன்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிச்சயமாக உங்களால் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ உன்னால் நல்லா ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ரொம்ப நல்லா பேச முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். புரிஞ்சாங்க? கேன் அப்படின்னா முடியும். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேன் நாட், முடியாது. தட்ஸ் ஆல். டே 22 என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் தான். குட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு. இது பார்த்திங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் என்னால் ஒரு செயலை, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய எபிலிட்டி என்கிட்ட கடந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். உன்னால் ஆங்கிலம் பேச முடிந்தது. இப்போ பேச முடியுதுன்னா அப்படின்னா இப்போ பேச முடியல, ஆனால் முன்னாடி உன்னால் பேச முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யூ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். நீ ஸ்கூல் படிக்கும்போது உன்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடிஞ்சு, ஆனால் இப்போ உன்னால் பேச முடியல அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். பார்த்தீங்களா? கடந்த காலத்தில் நமக்கு ஒரு செயலை செய்யக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டே 23 என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ் தான். ஷுட். ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நீ ஆங்கிலம் பேச வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் ஸ்பீக். நீ பேச வேண்டும் என்னன்னா இங்கிலீஷ்.
இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச வேண்டும். எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? நீங்கள் அந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 30 days முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிராமரில் டவுட் இருக்குது அல்லது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்காக தான் இருக்கேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Day 24 என்ன பார்த்தோம் அப்படின்னா வில் அப்படிங்கிற ஒரு மாடல் verb பார்த்தோம். இந்த வில் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா வில் தான் பேசணும். ப்ரெசண்ட்க்கு பாஸ்ட்க்கு வில் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவன் வருவானா ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் அந்த 30 days கிளாஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள். அவன் வருவானா எப்படி கேட்கலாம்? வில் வச்சு தான் கேள்வி கேட்கணும். வில் ஹீ கம்? அவன் வருவானா? புரிஞ்சா? இப்போ அவள் சமைப்பாளானா? வில் ஷீ குக்? அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவானா? வில் ஹீ கோ டு ஸ்கூல் டுமாரோ? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், Day 25ல் ஷால் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தோம். ஷால் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கலாம். நான் பள்ளிக்கு போகலாம். ஃப்யூச்சரில் தான். போகலாம், செய்யலாம், வாங்கலாம், வரலாம். பேசுங்க பார்க்கும். ஐ ஷால் கோ. நான் போகலாம் எங்கன்னா பள்ளிக்கு. டு ஸ்கூல். ஐ ஷால் கோ டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், Day 27ல் மஸ்ட் அப்படின்னா கட்டாயமாக, கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நீ கட்டாயமாக போக வேண்டும். நீ கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும். பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க. அப்பா அம்மா நிறைய தடவை சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயே ஆகணும், அப்போ தான் நல்லா படிக்க முடியும், அப்போ தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. எல்லோரும் வாயத்தை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீ கட்டாயமாக போக வேண்டும். இங்கே நம்ம பள்ளிக்குன்னு கூட எழுதிக்கலாம். நீ கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும். யூ மஸ்ட். நீ கட்டாயமாக என்ன செயலை செய்யணும்? போகக்கூடிய ஒரு செயலை செய்யணும். யூ மஸ்ட் கோ எங்க? பள்ளிக்கு. டு ஸ்கூல். டூனா இக்கு. பள்ளிக்கு, பள்ளிக்கு. டு ஸ்கூல். யூ மஸ்ட் கோ டு ஸ்கூல். நீ கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். 25க்கு அப்புறம் 27 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த Day 26ல் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டூ, டஸ், டிட். நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு Day 27 தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம Day 26ல் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டூ, டஸ், டிட். இந்த வேர்டை வச்சு எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் படிக்கிறானா? இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்கிறானான்னு கேட்டிருக்கோம். எப்படி தான் கேள்வி கேட்கணும் சொல்லுங்கள் பார்க்கும். அவன் படிக்கிறானா? டஸ் ஹீ ஸ்டடி? நீங்கள் நல்லா டீடெயிலாக பார்க்கணும் அப்படின்னா Day 26ல் போய் எல்லோரும் போய் பாருங்கள். அவன் படிக்கிறானா? டஸ் ஹீ ஸ்டடி? இப்போ அவன் படித்தானா? பாஸ்ட். எப்படி கேட்கணும்? எதை வச்சு தான் கேட்கணும்? டிட்டு வச்சு தான் கேட்கணும். டிட் ஹீ ஸ்டடி? இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி வரும். பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்போனா வேர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பு தானே பயன்படுத்தணும்னு கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா வேர்பு வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம பேசணும். ஏன்னா இங்கே நம்ம பாஸ்ட் அப்படிங்கிறது டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இது பாஸ்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் வேர்பு வந்து பாஸ்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். நிறைய பேர் டிட் ஹீ ஸ்டடிட் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கேட்கக்கூடாது. டிட் ஹீ ஸ்டடி? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்க, நெக்ஸ்ட் பாருங்கள், Day 28ல் ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். டைம் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். blank Sunday என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன் சண்டே. நெக்ஸ்ட் பாருங்கள், blank சம்மர். சம்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் சேர்ந்தது தான் சம்மர். ஒரு நாளை தாண்டினாவே நீங்கள் என்ன பயன்படுத்தணும்? இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் பாருங்கள்,
blank 6 o'clock. கரெக்டாக எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணுறோம். at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் டே பாருங்கள். டே 29 என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் எத்தனை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும். 8 இருக்குது. அதோட நேம்ஸை மட்டும் சொல்கிறீங்களா? நவுன், ப்ரோனவுன், adjective, verb, adverb, preposition. நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கும். conjunction, interjection. இப்போ உங்களுக்கு 30 டேஸோட கிளாஸோட இந்த கான்செப்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் எதையுமே கொடுக்க போகிறதில்ல. என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 30 டேஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டீங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இந்த இங்கிலீஷ் பேசலாம் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லணும். இந்த 30 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க போகிறதே கிடையாது. இங்கிலீஷில் இருக்கிற சின்ன சின்ன கான்செப்டை நான் இன்னும் ரொம்ப ஆழமாக டெப்த்தாக போய் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது, உங்களுக்கு சில கான்செப்ட் புரியல அப்படின்னா மறக்காமல் அதை நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.